ABC இன் முனைகள் A of -3,0 B of 10,-2 மற்றும் C of 12,3 எனில் A மற்றும் B இலிருந்து முக்கோணத்தின் எதிர்பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடுகளை காண்க. அழுத்தி படிச்ச ஒரு வார்த்தை என்னது? குத்துக்கோட்டின் சமன்பாடுகளை காண்க. குத்துனா என்ன குத்து? செங்குத்து. செங்குத்து சொன்னவனே என்ன ஞாபகம் வரணும்? சாய்வு. சாய்வு எப்படி இருக்கும்? தலைகீழா இருக்கும். குறிமாறி இருக்கும். இப்ப நம்ம முக்கோணத்தை வரைஞ்சிட்டோமா? எஸ். சும்மா முக்கோணம் வரைஞ்சிட்டேன். இது A, இது B, இது C. இங்க இருந்து இங்க வரையறாங்க. இது என்ன கோடு? குத்துக்கோடு. அப்ப எதனுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும்? AD இன் சமன்பாடு. அப்ப AD இன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா எதனுடைய சாய்வு தேவை எனக்கு? BC சாய்வு. ரைட்? எஸ் மிஸ். அடுத்து A மற்றும் B இருந்து எதிர்பக்கத்துக்கு. அப்ப A க்கு எதிர்பக்கம் இருக்குது BC, B க்கு எதிர்பக்கம் இருக்குது யாரு? B க்கு எதிர்பக்கத்துல இருக்குது AC. இதென்ன கோடு? செங்குத்து. செங்குத்து. அப்ப இந்த புள்ளி D னா அந்த புள்ளி என்னமா? E. அப்ப AD இன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும், B இன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். என்ன கோடு? செங்குத்து. குத்துக்கோட்டின் சமன்பாடுகளை காண்க. அப்ப செங்குத்து அப்படினு சொல்றதுனால AC இன் சாய்வு கண்டுபிடிக்கணும், BC இன் சாய்வு கண்டுபிடிக்கணும். ரைட்? எஸ். கண்டுபிடிச்சலாமா? புள்ளி போட்டுக்கோங்க. -3, 0 10, இப்ப போட போறோம். எதனுடைய சாய்வு கண்டுபிடிக்கிறோம்? BC இன் சாய்வு. BC இன் சாய்வு இது x1 y1 x2 y2. சாய்வு சொன்ன உடனே நீங்க என்ன போட்டுக்கணும்? m y1 இப்ப BC இன் சாய்வு இங்க போட்டுக்கறேன். பை போட்டுக்கலாமா நேரா? எஸ் மிஸ். y2 y1. அப்படியே இப்ப ரிவர்ஸ்ல வாங்க. இது 3 மேல போட்டுக்கோ. 12 இங்க மைனஸ் அப்படியே விட்டுறீங்க. இங்க மைனஸ் என்ன பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ். ஓகே சாமி. 3 ஓட 2 கூட்டினா 5. 12 10 போயிடுச்சுனா மீதி 2. AD ஆனது BC க்கு என்ன குத்து? செங்குத்து. எப்படி எழுதுறோம் சாமி? AD யாருக்கு பெர்பெண்டிகுலர்? BC க்கு பெர்பெண்டிகுலர். therefore எனவே போடுங்க. எப்படி போட்டாலும் ஓகே. எனவே சாய்வு ஈக்குவல் டு தலைகீழா போடு, குறிய மாத்தி போடு. செங்குத்தாச்சுனா சாய்வு தலைகீழா போடணும், குறிய மாத்தணும். ரைட்? இப்போ எதனுடைய சமன்பாடு கண்டுபிடிச்சலாம்? AD இன் சமன்பாடு கண்டுபிடிச்சலாமா? எஸ் மிஸ். ஒரு சாய்வு கிடைச்சிருச்சு. சாய்வு நான் சொல்றேன் m னு வச்சுக்கிட்டா? எஸ் மிஸ். சாய்வு கிடைச்சிருச்சு. ஒரு புள்ளி இருக்குது. ஒரு புள்ளியையும் ஒரு சாய்வையும் கொண்ட நேர்கோட்டின் சமன்பாடு நேர்கோட்டின் சமன்பாடு y minus y x minus x1. y minus y1 equal to m of x minus x1. AD இன் சமன்பாடு தானே? எஸ் மிஸ். போடுங்க. AD இன் சமன்பாடு. AD இன் சமன்பாடு y இதா x1 இதா y1. AD D க்கு இதுதானே? எஸ் மிஸ். இதா புள்ளி. அப்ப இது x1 இது y1. y1 அது 0 equal to இங்க என்னது? இன்டு x minus 1 க்கு பதிலா minus plus இங்க பிராக்கெட் ஒண்ணா இங்க ரெண்டு பெருக்கலாமா? எஸ் மிஸ். y இருந்து 0 பண்ண y தானே? எஸ் மிஸ். இங்க எத்தனை வந்துருங்க? 1 into y 5y equal to குறியின் அர்த்தம் பிளஸ். மைனஸ் தானது? குறிய மாத்து. பிளஸ் இருந்தா மைனஸ். 2 into x 2x பிளஸ் இருந்தா மைனஸ் 2 6. x உடைய மதிப்பு எதல வரணும் எனக்கு? பிளஸ். இது இந்த பக்கம் எடுத்து வந்துட்டா? எஸ் மிஸ். இது இந்த பக்கம் எடுத்து வந்துட்டா? எஸ் மிஸ். மைனஸ் 2x இந்த பக்கம் வந்துச்சுனா பிளஸ் 2x. என்ன இது? இது பிளஸ் 2y. மைனஸ் அந்த பக்கம் வந்துச்சுனா பிளஸ் அதுதான் AD இன் சாய்வு. அடுத்து
சமன்பாடு கண்டுபிடிக்கணும்? B சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யாருடைய சாய்வு கண்டுபிடிக்கணும்? AC சாய்வு. குட். AC இன் சாய்வு. அது m னு வேணாம். ஈக்குவல் போட்டுக்கிட்டா? எஸ். A வும் C யும் y2 minus y1 by x2 minus x1 புள்ளி வந்து இங்க போட்டுக்கோங்க. 12 கமா x1 y1 x2 y2 ஃபார்முலா பை போட்டுக்கலாம். y2 minus y1 ரிவர்ஸ்ல வாங்க. 3 என்ன போட்டுக்க போறீங்க? மைனஸ் இருந்தா பிளஸ் ஈக்குவல் டு 3/12 ஈக்குவல் டு என்னது செங்குத்து தானே? எழுதணும் B செங்குத்து என்ன சொல்லுவோம்? perpendicular AC B எனவே ஃபோன் போட்டுக்கலாம். எனவே செங்குத்துல என்ன பண்ணும் ராகவா? தலைகீழ போடுங்க. எந்த ஒரு எண்ணையும் ஒன்னால வகுத்தா அதே கிடைக்கும். இப்போ யாருடைய சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம்? B சமன்பாடு. ஒரு புள்ளி ஒரு சாய்வை கொண்ட நேர்கோட்டின் சமன்பாடு y minus y1 தானே? எந்த புள்ளி இது? B தானே? B என்ற புள்ளி யாரு? 10, y minus இது x1 y1 y minus y1 ஏற்கனவே மைனஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? பிளஸ் 2 m க்கு பதிலா -5 x minus x1 x minus x1 க்கு பதிலா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இங்க y புரிய மாட்டலாம். 5 x 5x என்ன 5x மைனஸ் நான் புரிய மாட்டே. பை மதிப்பு -5 வந்து பிளஸ் தான் வரணும். இத இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. இது முன்னாடி என்னன்னு அர்த்தம்? பிளஸ் x முன்னாடி போடுங்க. x plus y plus ஒரு மைனஸ் இருந்தா 50 அந்த 2 கழிச்சா 48 நேர்கோட்டின் சமன்பாடு. சோ B இன் சமன்பாடு கிடைச்சிடுச்சு. AC இன் சமன்பாடு சாரி AD இன் சமன்பாடு கிடைச்சிடுச்சு.